Good morning, student. Today, 8th standard, subject social science, topic natural resource, land, soil and water. ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் நேச்சுரல் ரிசோர்ஸ் லேண்டை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சாயில் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம பார்க்குறது சாயிலை பற்றி பார்க்குறோம். இன் ஆன்ஷியன்ட் இந்தியா சாயில்ஸ் வேர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபெர்டிலிட்டி ஆஸ் run on the fertile and ushers sterile India. With it is where its rocks, relief, climate and vegetation has great variety of soils. The following types of soils are found in India. The first one, alluvial soil. Alluvial soil is most widespread. It is found in the plains of North India and in the flood plains and deltas of the major rivers. The soils is formed due to the deposition of the sedimentary by rivers. Alluvial soil is the very fertile and supports agriculture. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது alluvial soil வண்டல் மண் மிக அதிகமாக ஆற்றுப்படுகைகளும் வெள்ளப்பெருக்கு சமவெளிகளும் மிக அதிகமாக காணப்படுகிறது. இதில் பயிர் பார்த்தீங்கன்னா நெல் மிக அதிகமாக பயிர் செய்யப்படுகிறது. ரெண்டாவது பார்க்கக்கூடியது பிளாக் சாயில். பிளாக் சாயில் இஸ் formed due to the weathering of volcanic rocks. Therefore, it is also called black lava soil. It is made of the fine clay material and can hold moisture. This type of soil is found in the Deccan Trap region and is locally called regur. Black lava soil is best suited for cotton and sugarcane cultivation. அதான் நம்ம ரெண்டாவது பார்க்குறது பிளாக் சாயில் கரிசல் மண் மிக அதிகமாக பார்த்தீங்கன்னா தக்கான பீட பகுதிகளில் மிக அதிகமாக காணப்படுகிறது. இதில் பயிரக்கூடிய பயிர் பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணில் கரும்பு மற்றும் பருத்தி மிக அதிகமாக பயிர் செய்யப்படுகிறது. மூணாவது பார்க்கக்கூடியது ரெட் சாயில். ஓல்டு இக்னிஸ் ராக்ஸ் வெதர் டு ஃபார்ம் ரெட் சாயில். த ரெட் சாயில் இஸ் ஃபவுண்ட் இன் பெனின்சுலர் இந்தியா. த ரெட் கலர் ஆஃப் த சாயில் இஸ் டியூ டு த ஹை iron content. The soil can be made fertile by adding manure and chemical fertilizers. அடுத்து நம்ம நானாக படுது laterite soil. Laterite soil is formed when heavy rains wash away the fertile upper part of the soil. Therefore, the soil is less fertile. It is found in the western Ghats and in the flat uplands of the where heavy rainfall occurs. Such soil can only support phosphorus and herbs. இந்த லேட்டரைட் சாயில் பார்த்திங்கன்னா அந்த மழைனால் மேலக்கூடிய வலிமை மிக்க மண்கள் அரிக்கப்பட்டு மிக சாதாரணமான மண் காணப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா முட்புத காடுகள் மற்றும் புதச்செடிகள் மிக அதிகமாக இந்த லேட்டரைட் சாயிலில் வளரக்கூடிய தாவரங்களாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மவுண்டைன் சாயில். அதான் மலைமண். மவுண்டைன் சாயில் இஸ் மெயின்லி ஃபவுண்ட் ஆன் த ஹில் ஸ்லோப்ஸ் கவர்டு வித் ஃபாரஸ்ட். தி சாயில்ஸ் இஸ் ஃபார்ம்டு due to the depositions or organic matter and this thus rich in humus. It suitable for tea, coffee and spice cultivation. மலைமண் பார்த்தீங்கன்னா மலைச்செடிகள் மிக அதிகமாக காணப்படுகிறது. இதில் விளையக்கூடிய பார்த்தீங்கன்னா காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ் மிக அதிகமாக பயிர் செய்யப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்குறது டெசர்ட் சாயில். டெசர்ட் சாயில் இஸ் ஃபவுண்ட் இன் ஹாட் அண்ட் செமி arid region. It has a thick layer of sand. The soil lacks humus content but contains a high proportions of the soluble salts. With the help of the irrigations, a variety of crop can be grown in the desert soil. அடுத்து நம்ம பார்க்குறது soil erosion. மண் அரிப்பு. Soil is essential for the growth of plants. The cultivation of food and other crops depends upon soil fertility. மண் வளம் மிக இன்றியமையாதது. என்னது தாவரம் உள்ளதற்கு மண் மிக இன்றியமையாதது. குறிப்பாக வளமான மண் மிக இன்றியமையாதது. The removal to top soil is known as the soil erosion. மண்ணுடைய மேற்பகுதி அரிக்கப்படுகின்றது. The soils losses the fertility to the erosions. இந்த மண் அரிப்பினால் பார்த்தீங்கன்னா மேற்பகுதி அரிக்கப்படுவதனால் இதனுடைய வளம் குறைகின்றது. Different physical and cultural factors causes the soil erosions. The physical factors include the slope of the land, intensity, the rainfall and the velocity of wind. The cultural factors include the deforestations, volatilization of land, overgrazing and adaptation and the unscientific farming methods.
இது இயற்கை காரணங்களை பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பால் மிக அதிகமாகிறது. காடுகளை அழிப்பதால் மண்ணரிப்பு ஏற்படுகின்றது. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சாயில், மண்வள பாதுகாப்பு. இஃப் த சாயில் கவர் இஸ் ரிமூவ்ட் அவர் plant would become the barren and lifeless as the moon. Therefore, it is necessary to conserve soil. Soil conservation includes all these measures which they can protect the soil from erosion and fertility exhaustions. The different methods adopted for soil conservation are based on the local environment some of the air. First one, afforestations. Afforestationsல to this increase this area under the forest cover. It is best way to conserve soil. Rows of trees should be planted by short distance from the field to provide the shelter belts. பார்த்தீங்கன்னா காடுகளை வளர்த்தல். காடுகளை வளர்க்கறதுனால மண்ணரிப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா தாவரங்களை வளர்க்கறதுனால மண்ணரிப்பு என்னது குறைக்கப்படுகிறது. ஓவர்ரேசிங் பை அனிமல்ஸ் மஸ்ட் பி செக்டு. Food should be raised as a crop. The existing agricultural products should be changed by adapting following measures. Rotation of crops. The cultivation of different crops on the same species of land each year during different times. அதை பார்த்தீங்கன்னா சுழற்சி முறை, அதாவது பயிர் சுழற்சி முறை. சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பயிர்களை என்னது வேளாண்மையை மேற்கொள்வது. ரெண்டுது ட்ரிப் கிராப்பிங் or the cultivation of the erosion including crop in rotation and the alternation with the erosions resting crops. அதாவது சொட்டு நீர் பாசனம் மூலம் பார்த்து நம்ம வேளாண்மை செய்வதனால அதெல்லாம் மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது. Terrace and contour bunding involve the construction of the banks along the contours across the hill slope. மலைச்சரிவுகளில் படிக்கட்டு விவசாய வேளாண்மை செய்வதால் மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது. Contour blouching is cultivation of the land along contours in order to check the flow of water which other can wash away the soil. Cover crops are grown in order to cover the bare grounds. Such crops as grown mostly in orchards and the plantations where the gestation period of the tree crops is long, following or allowing the land rest so that the natural force of the can replace of the soil fertility. அடுத்து என்ன பார்க்குது, water management help is stimulate the bacteria. This leads higher crop yield. அடுத்து rock dams help check the speed of the water flow. This controls of the occurrence of the floods. Soil erosion and subsequent fertility loss has the serious the problems. Developing countries fertility of soil can be resigned through the intensive mannering, use of the chemical fertilizer and crop rotation. These measures for soil conservation should be planned on the scientific lines and the implemented with the active the participation of the farmers. பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இயற்கை உரங்களை பயன்படுத்த விட செயற்கை உரங்களை மிக அதிகமாக பயன்படுத்தணும். அதனால் பார்த்தீங்கன்னா மண் வளம் பாதிக்கப்படுகிறதுனால பார்த்தீங்கன்னா செயற்கை உரங்கள் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், இயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்தணும். வாட்டர் ரிசோர்ஸ் ரெண்டாவது பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீர்வளம் அப்படின்னு பார்க்கணும். The water forms the basic of life. The presence of the water distinguishes our earth from other planets. About 71% of the total surface area of the earth is covered with water. Most of water, about 97% of the surface of the earth in oceans and seas. This water was saline and not fit for domestic agriculture or the industrial purpose. இந்த வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இந்தியனுடைய பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா நார்த் ஹிமாலயா, சவுத் இந்தியன் ஓஷன், ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட் அரேபியன் சி. இதில் பார்த்தீங்கன்னா 3 பங்கு நீராலும் 1 பகுதி நிலத்தாலும் சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் சீஸ் ஓஷன்ஸ் சால்ட் வாட்டர் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அவுட் ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் பிரசன்ஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் ஒன்லி அபவுட் 3% இந்த ஃப்ரெஷ் வாட்டர். இந்த 97% பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர். இந்த 3% பார்த்தீங்கன்னா என்னது சுத்தமான நீர். About the 2/3 of the fresh water remains frozen in the ice caps and glaciers. Only about 1% of this fresh water available on the earth's surface is fit for human use. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3%லையும் பார்த்தீங்கன்னா 1% தான் மனிதன் நேரடியாக பயன்படுத்திக்கிறான். Therefore, fresh water is the most precious natural resources. It is available as groundwater and in rivers and lakes. Rainfall is another one important source of the fresh water. மழைநீர் மிக இன்றியமையாத
தூய்மையான நீராகும். ரெயின் வாட்டர் இஸ் என்னது கண்டினியூஸ்லி ரீசைக்கிள்டு இன் நேச்சர் த்ரூ எவாபரேஷன்ஸ், condensations and precipitation. This is quantity of water fixed on earth. The purity and quality of water is primary concerns the human beings as it is directly related to the domestic needs and economic activity. The distribution of freshwater resource is the highly uneven on the surface of the earth. எல்லா இடங்களிலும் ஒரே சீராக மழைப்பொழிவு ஏற்படுவதில்லை. Another one, the variations in the availability of fresh water is not only from season to season but also from the region to region. ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு நிலப்பகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம மழைப்பொழிவு ஏற்படுகிறது. வாட்டர் scarcity has become the serious problem in the world. Most of the countries of Africa, West Asia, Australia, Western USA and parts of the South America face acute water shortage. At present, the demand for fresh water has increased due to the population growth. மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாக தகுந்த மாதிரி நமக்கு என்னது இந்த ஃப்ரெஷ் வாட்டர் டேமேஜ் ஆகுது. Now we need more water to produce the more food and cash crops to meet domestic needs and the rising standards of the living. Water shortage is there also caused by misuse, over exploitation and contaminations of water resources. The economic factors like the cost of the supplying water to dry region. இந்த வறண்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா நீர் அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ அதனுடைய போக்கு மிக குறைவாக காணப்படுகிறது. ஆல்சோ லீட் டு ஆக்டிவ் ஷார்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். இதனால் நமக்கு சுத்தமான தண்ணீர் மிக குறைவாக கிடைக்கிறது. இன் சம் ஏரியாஸ் ஆஃப் ஏசியா அண்ட் ஆஃப்ரிக்கா, women and children have to walk long distance to bring water to meet their domestic needs. அந்த வறட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா குடிநீர் தேவையான தண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மிக தொலைதூரத்துக்கு சென்று தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சுத்தமான நீர் நமக்கு அவங்களுக்கு கிடைக்குது. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் த abundance and shortage of water resource should be made available for its planned utilizations. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் இந்தியாவில் வாட்டர் ரிசோர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ் ஃப்ரெஷ் வாட்டர் இன் அவர் கண்ட்ரி இஸ் டு irrigate the farmlands. India gets plenty of rainfall from the monsoons but it is not evenly distributed. எல்லா காலகட்டத்திலும் இந்தியாவில் ஒரே மாதிரியாக மழைப்பொழிவு ஏற்படுவதை சீசன் என்னது காலநிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றம் ஏற்படுகின்றது. The some of the part get floated while other parts on some of the drought. ஒரு சில பகுதியில் பார்த்தா மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது மற்றும் ஒரு சில பகுதியில் மழைப்பொழிவு மிக குறைவாக காணப்படுகிறது. To solve this problem we need to diverts water from the water surplus region to water deficient regions. Since most of our rivers pass through number of states, no states can singly handle this problem of water management. To produce of the more food for our increasing population, we need adequate and timely supply of water. This can be done through irrigation. The different source of the irrigation is canals, wells, tube wells and tanks. இந்த வாட்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையில் நம்ம கன்சர்வேஷனை வாட்டர் லெவலில் யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் த வாட்டர் ரிசோர்ஸஸ். இட் வி ஆஃப் த present shortage of the fresh water in many parts of the world, it have become necessary for us to conserve water and improve its quality. This can be done by adopting the following measures. The first, water polluted in by industries with discharge the waste products such as nitrates and metals and pesticides into water. This can be controlled by reading the impurities of the before releasing them into water bodies. அது நீரானது மிக அதிகமாக மாசுபாடு ஏற்படுகிறது. அதாவது தொழிற்சாலையில் வரக்கூடிய கழிவினால் நிறைய மாசு ஏற்படுகின்றது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பு மிக இன்றியமையாது. இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் an important methods to save surface runoff during the rainy seasons. Rain water is collected and the storage by using during dry periods. மழை பெய்யும் காலங்களில் மழைநீரை சேகரித்து மழை பெய்யாத காலங்களில் அந்த நீரை பயன்படுத்துவது தான் என்னது மழைநீர் சேகரிப்பு. It is used mostly practiced in arid and semi-arid areas. Sprinklers can be effectively used by irrigate of the field using less quantity of water. More trees should be planted as trees reduce surface runoff the recharge groundwater storage. இந்த
மழைநீரை சேகரிப்பதனால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் போது விவசாயத்திற்கும் இருக்கும் தண்ணி மிக அதிகமாக நமக்கு கிடைக்கின்றது. கன்சிடரேஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் இன் பாசிபிள் த்ரோ பிளான்டு யூட்டிலைசேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் த அவைலபிள் வாட்டர் சோர்ஸ் ஃப்ரம் பாப்புலேஷன். மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அதனால் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.